இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து இந்த ஐ லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் ரெடியா? இந்த ஐ லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்னென்ன டெக்னிக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணேன், அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். இது வரைக்கும் என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு நான் இந்த ஐ லுக்கை எப்படி கிரியேட் பண்ணுன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABH, அதாவது அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோட ஐப்ரோ pomade. ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஆங்குலர் ப்ரஷில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் போட்டுக்கிறேன். அதாவது நம்மள ஐஸ்க்கு மேலே கரெக்டாக ஆங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணுறேன். எப்பவுமே ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது நோஸ்லேருந்து கரெக்டாக முடியுதா, ஐபாலில் கரெக்டாக முடியுதா அந்த ஆர்ச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஐப்ரோ ஷேப் வந்து நேச்சுரலாகவும் சட்டிலாகவும் ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அகெயின் இன்னொரு ஐப்ரோவில் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோவை வந்து லைன் பண்ணிக்கிறேன். கரெக்டான ஷேப்க்கு லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோக்குள்ள வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபுல் லுக் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. NithuMakeupArtist அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் என்னோட கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கிவ்அவேலையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயே கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே மீடியமாக ஃபில் பண்ணுங்கள். ஐப்ரோவோட எண்ட், அதாவது ஆர்ச்லேருந்து வருது இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் டார்க்காக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட நேச்சுரல் ஐப்ரோ வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து ஐப்ரோவை ஃபுல்லாக வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எதனால் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸ் ப்ராடக்ட் எங்கேயாவது டெபாசிட் இருந்தது அப்படின்னா நம்ம கோம் பண்ணும்போது ஸ்பூலி ப்ரஷ்ஷால் கோம் பண்ணும்போது அது ஈவன் அவுட் ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஐ ப்ரைமர் எதுக்குன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா இன்டென்சிஃபையாக காட்டும். அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த ஐ ஷேடோ வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து கலையாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் வந்து ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐ ப்ரைமர் வந்து ஃபென்டி பியூட்டிலேருந்து நான் எடுத்திருக்கேன். ரெண்டு ஐக்குமே வந்து நான் வந்து ஃபுல்லாக லிட்டு ஐப்ரோ வரைக்கும், லிட் ஏரியாலேருந்து ஐப்ரோஸ் வருது இல்லையா, அந்த பார்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஃபுல்லாக தான் நம்ம வந்து கலர் பே ஆஃப் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஐ ஃபுல்லாகவே வந்து அதை அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே நான் வந்து ஐ ஷேடோ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து, பிக் சைஸ் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஒரு பிங்க் ஷேட், அதாவது டார்க் பிங்க், பர்பிளும் இல்லை பிங்க்கும் இல்லாத ஒரு ஷேட், ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஷேட் அது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்டர் வீன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ பிளெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, அந்த இடம் அவுட்டர் வீல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேஸ் பண்ணி கலரை வந்து இன்டென்சிஃபையாக பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதை விட லைட் ஷேட், இப்போ நான் எடுத்திருக்கிற டார்க் பிங்கோட லைட் பிங்க் எடுத்து க்ரீஸ் ஏரியாவை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ க்ரீஸ் ஏரியா கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு இல்யூஷன் எஃபெக்ட் கிடைக்கும். கண்ணை வந்து குட்டியா இருந்தாலும் பெருசா காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த டெக்னிக் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அந்த க்ரீஸ்ன்றது என்னன்னா நம்ம கண்ணை ஓபன் பண்ணோம்னா ஒரு கொஞ்சம் பார்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேல ஒரு லைன் மாதிரி வரும், அதுதான் வந்து க்ரீஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ குட்டி கண்ணா இருக்கிறவங்க, ஹூடட் ஐஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ அந்த கண்ணை வந்து பெருசா காட்டுறதுக்காக நம்ம இருக்கிற லைனுக்கு மேல வந்து நம்ம க்ரீஸ் ஏரியாவை வந்து கிரியேட் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கலரை வந்து டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பிளெண்டிங் ப்ரஷ், அதுக்கப்புறம் குட்டியாக பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து சர்க்குலர் மோஷனில் நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்கள் நான் பிளெண்ட் பண்ணும்போது பாருங்க ஐஸ் வந்து மூவ் ஆகவே, அதாவது ஸ்கின் வந்து மூவ் ஆகவே ஆகாது, பிரஷ் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகணும். ஐ ஷேடோவில் நீங்கள் பிளெண்டிங் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஐலையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். ஸோ ரைட் ஐல என்ன பண்ணணும் அதே தான் நான் லெஃப்ட் ஐல பண்ணுறேன், லெஃப்ட் ஐல என்ன பண்ணணும் அதே தான் நான் ரைட் ஐல பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப் என்னவோ அது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ரெண்டு ஐஸும் ஈவனாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப் நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கட் க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கட் க்ரீஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு க்ரீஸ் லைன் இல்லாத இடத்துல, அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹூடட் ஐஸ் தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மலாக இருக்கிற க்ரீஸ் லைனை விட்டுட்டு கொஞ்சம் மேலே இல்யூஷனாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்களோட லிட் ஏரியா வந்து அப்போ தான் கொஞ்சம் பெருசாக காட்ட முடியும், இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், அவங்க கண் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைன்ஸ் வரும் பாருங்க. ஸோ அதில் இல்லாமல் நான் அதுக்கு மேலே வந்து க்ரீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் நான் அதில் தான் கொடுப்பேன். NithuMakeupArtistன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கிவ்அவேல எது இருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. 2450 rupees வர்த் உள்ள ப்ராடக்ட் வந்து ஐஷேடோ பேலட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா கட் க்ரீஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஆஃப் கட் க்ரீஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எண்டில் என்ன பண்ணுறேன்னா அந்த கட் க்ரீஸ் வந்து லைனாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த டார்க் பிங்க் இருந்தது இல்லையா அந்த ஷேடை வந்து அந்த கன்சீலர் மேலேயும் லைட்டாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த செப்பரேட்டாக லைன் தெரியாமல் இருக்கும். எப்பவுமே ஐஷேடோவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் லைன் மாதிரி தெரியக்கூடாது. ஒரு லைன், ரெண்டு கலர் யூஸ் பண்ணிக்க, 3 கலர் யூஸ் பண்ணிக்கங்கன்ற அந்த லைன் வந்து இதில் தெரியக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டார்க் பிங்கையும் அந்த கன்சீலரையும் கொஞ்சம் வந்து மர்ஜ் பண்ணி விடுறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அந்த கட் க்ரீஸ் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் டார்க் பிங்க், அதாவது டார்க் பிங்க் சொல்லுங்க, ஒரு பேபி பிங்க் ஷிம்மர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து முகூர்த்தம் லுக்குக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரிசப்ஷன் லுக்குக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு முகூர்த்தம்க்கு, என்கேஜ்மெண்ட், இது மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஐஷேடோஸ் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் இல்லை, எல்லாருமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இன்னர் கார்னர்ல நான் கொடுத்த பிங்கை விட கொஞ்சம் லைட் பிங்க் வந்து நான் கொடுக்குறேன் நான். ஸோ அதெல்லாம் நான் ஈவனாக ஃபர்ஸ்ட் நான் கையில கொடுக்குறேன். பிகாஸ் நீங்க வந்து எப்பவுமே ஷிம்மர்ஸ் கையில கொடுக்கும் போது உங்களுக்கு கலர் பே ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா அந்த ஷிம்மர்ஸும் லைட் கலர், அதுவும் டார்க் கலரும் ஈவனா ரெண்டுமே லைனா தெரியக்கூடாதுன்றதுனால ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா பிளெண்டிங் பண்றேன். அதே மாதிரி க்ரீஸ் ஏரியாலையும், அதாவது வி ஷேப் இருக்கு இல்லையா, அவுட்டர் வீல இருந்து இன்னர் வி வரைக்கும் ஒரு பிளெண்டிங் எஃபெக்ட்ல நான் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஐஸ் வந்து ஒரு ஈவன் அவுட்டா தெரியும், தனித்தனியா கலர்ஸ் வந்து தெரியாது, ஒரு மர்ஜ் ஆயிட்டு லைட் கலர்ல இருந்து டார்க் கலர். எப்பவுமே ஒரு ஐஷேடோ என்ன பண்ணுன்னா இன்னர் வீல இருந்து அவுட்டர் வி, அதாவது இன்னர் வீல லைட் கலரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரேடியேஷன்ல வந்து முடியும் போது அவுட்டர் வீல டார்க் கலரும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க எந்த ஐஷேடோ லுக் பண்ணாலுமே நீங்க கம்பல்சரி பண்ணி ஆகணும். நீங்க அதை மாத்துறீங்கன்னா கண்டிப்பா டெக்னிக்ஸ் வந்து மாறிடும். நீங்க மாத்துறது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மோக்கி ஐ லுக்ல தான் கீழ இருந்து மேல போகும், அதாவது டார்க்ல இருந்து லைட் போகும். பட் நார்மலி பாத்தீங்கன்னா லைட் டு டார்க் தான் வந்து ஒரு ஐஷேடோவோட பேசிக் வந்து டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐஷேடோ வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஐலைனர் வச்சிருக்கேன். ஐலைனர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளாட்டோட ஐலைனர் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து இன்க்ளாட்டோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐலைனர், ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வச்சுக்க முடியும், ஈஸியா வந்து ஸ்மர்ச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் இது வந்து ஜெல் ஐலைனர், மோஸ்ட்லி ஜெல் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் பிரைட்ஸ்க்கு, ஷூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க, ஜெல் ஐலைனர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் அதுல என்ன ஒரு இதுன்னா கரெக்டா நீங்க பிளெண்ட் பண்ணி கரெக்டா ஈவனா கொண்டு வந்துடும், இல்லைன்னா அது என்னன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ஸோ சீக்கிரம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இனிஷியலி பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கெட்ச் ஐலைனர் இல்லைன்னா வந்து லிக்விட் ஐலைனர் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஜெல் ஐலைனருக்கு பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா விங் வந்து லைட்டாக தான் வைக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தி வைக்கல. பிகாஸ் ஹூடட் ஐஸ்க்கு வந்து லைட் விங் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து தனித்தனியாக அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால லைட்டாக வந்து விங் கொடுத்துட்டு அவுட்டர் வீலேருந்து டார்க் பண்ணி இன்னர் வீக் வந்து லைட்டாக வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்போ பாருங்க உங்களுக்கே அந்த ஷேப் வந்து அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் நல்ல டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஐக்கு நம்ம என்ன பண்ணுமோ அந்த டெக்னிக்கு அந்த ஐக்கும் நான் பண்ற எல்லா டெக்னிக்கும் வந்து கவனமா பாருங்க. ஒரு ஐக்கு நான் என்ன பண்ணணும் அதே டெக்னிக் இன்னொரு ஐக்கு முடிச்சுட்டு தான் அடுத்த டெக்னிக்கு நான் போவேன். ஸோ அப்படி போகும்போது தான் ரெண்டு ஐஸுமே ஈவனா காட்டும், ரொம்ப வந்து கார்ஜியஸா இருக்கும் லுக் உங்களுக்கு. இல்லைன்னா வந்து அன்ஈவனா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தெரியணும்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டவுட்ஸ் வரவங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அந்த சைடு வந்து அதே மாதிரி விங் ஐலைனர் வந்து போட்டுட்டு இருக்கேன். நான் ஐலைனர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனக்குமே இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணி ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அர்பன் டிகேயோட காஜல் பென்சில் எடுத்து அதோட வாட்டர் லைனில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எப்பவுமே வாட்டர் லைனில் போடும்போது பார்த்து போடுங்க, கொஞ்சம் ஹர்ட் ஆகும். நானுமே போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்கள் லைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியாவை வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் தண்ணி வரதெல்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா கீழே வாட்டர் லைனுக்கு கீழே நான் என்ன பண்ணேன்னா டார்க் பிங்க் ஷேடை வந்து ஸ்மர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஐக்கு கீழேயும் நீங்க வந்து ஐக்கு மேல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ பண்றதுதான் ட்ரெண்டு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க கீழே வந்து அதே மாதிரி டார்க் அண்ட் லைட் போடும். நம்ம கருப்பு கலர் வச்சுட்டோம் காஜல், அதுக்கு கீழே ஒரு டார்க், அதுக்கு கீழே லைட், அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ டார்க் பிளாக் வச்சுட்டேன் கண்ணில். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா டார்க் பிங்க் ஷேட் பண்ணோம், அதாவது அவுட்டர் வீல பண்ணோம் இல்லையா, அந்த கலரை வந்து நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து அடுத்த கிவ் அவேலாம் நீங்க நிறைய வரப்போகுது, அதுல எல்லாத்தையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்ன்றது தான் என்னோட ஆசை. இந்த முறை வந்து 2450 வர்த் உள்ள பேலட் வந்து ஃப்ரீ. அதோட கிவ் அவேயோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா லைட் ப்ரௌன் எடுத்து அவுட்டர் வீல கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ்ஃபையா காட்டுறதுக்கு. எப்பவுமே அவுட்டர் வீ வந்து கொஞ்சம் டார்க்கா காமிச்சாதான் கண்ணு வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு காட்டும். மேக்கப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஐ மேக்கப், இன்னொன்னு வந்து லிப்ஸ்டிக். இது ரெண்டுத்தையும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட மேக்கப் வந்து நீங்க பேஸ் எப்படி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, மேக்கப் வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால ஐ லுக்கை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நானுமே இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமா. ஸோ அதனால வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே வரும். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். கரெக்டான டெக்னிக்ஸ் வேணும் அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா மெபிலின்ல இருந்து மஸ்காரா எடுத்து வைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி மஸ்காரா வந்து நான் மெபிலின் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்ச மஸ்காரான்னு சொல்லுவேன். அண்ட் இப்போ ரீசன்ட் ஃபேவரட்டா சேம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹூடா பியூட்டிலும் ரொம்ப சூப்பரா இருக்கு, இப்போ ரீசெண்டா வாங்கியிருக்கேன் அதுலயுமே. ஸோ மஸ்காரா வந்து நீங்க எது வேணாலும் ஃபில் பண்ணலாம், இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் அப்படின்னா இல்லை, எனி மஸ்காரா நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போறோம். ஸோ அதனால ஜஸ்ட் அதை வந்து இன்டென்சிஃபை பண்றதுக்காக ஃபால்ஸ் லேஷஸும் ஒரிஜினல் லேஷஸும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடணும் அப்படின்றதுக்காக நம்ம மஸ்காரா வைக்கிறோம். ஸோ அதனால எனி மஸ்காரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கல அப்படின்னா நீங்க வந்து பர்ஃபெக்டா ஒரு மஸ்காரா வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐஸில் வந்து வச்சு பாருங்க, லேஷஸ் வந்து கரெக்டாக இருக்கா அவங்க ஐஸ்க்கு, இல்லை பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் லேஷஸ் வைக்கணும். யாருமே வந்து அதை பார்க்கறதே கிடையாது. ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஓட்டிடுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா லேஷஸ் வந்து பெருசாக இருந்தால் ட்ரூப்பி ஆகிடும். ஸோ அதனால லேஷஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐப்ரோவில் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நம்ம ஐஷேடோ போட்டதுனால எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஐப்ரோவும் கண்ணும் வந்து மர்ஜ் ஆகிடும் நம்ம ஐஷேடோ போடும்போது.
ஸோ அந்த தனித்தனியா தெரியணுன்றதுக்காக அந்த கார்னர்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஐப்ரோவையும் ஐஷேடையும் தனியா நம்ம காட்டுறோம். நம்ம ஐ லேஷஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐ லேஷஸ்ல கம் போட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற லேஷஸ் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே vanity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நேச்சுரல் லேஷஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களோடது இருக்கு பாம்பே vanity அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லேஷஸ் அவங்களோடது அண்ட் நிறைய லேஷஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்ல எடுத்ததுனால உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியுதான்றது தெரியல. இதுதான் வந்து பர்ஃபெக்டான லுக். அதாவது லைட்ல இருந்து டார்க்கு உங்களுக்கு வரும். தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோட நம்ம பார்க்கலாம். என் சேனல் இது இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ங்க.